எதை இழந்துடக்கூடாதுன்னா தேவ துணையை இழந்துடக்கூடாது. யாரை வேணா இழக்கலாம், தேவ துணைய தேவ பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். என்னவா? ஏன் வந்தாங்க? கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு, கவனிக்கிற வார்த்தையை, கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு திரளான ஜனங்கள் அவன் பக்கமாய் சேர்ந்தார்கள். அப்போ கர்த்தர் ஒரு ஊழியத்தோட இருந்தா திறமைகள் உள்ள, தாளந்துகள் உள்ள எல்லாரையும் கொண்டு வந்து தாவீதினுடைய ஆரம்பத்தை நான் காட்டித்தரேன் உங்களுக்கு. இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனுக்கு கூட போனார்கள். எல்லாம் யாரு? வீணா போனவன், பாலா போனவன், உருப்படாதவன், வேலை வெட்டி இல்லாத அம்புட்டு பேரும் இவனுக்கு கூட. இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்களுக்கு இவன் தலைவன். அவனால் இவனுக்கு எந்த லாபம் இருக்கா? இவனால் அவனுக்கு லாபம் இல்லை, அவனால் இவனுக்கு லாபம் இல்லை. இதுதான் தாவீதோட ஆரம்பம். ஆனால் தாவீதோட யார் இருக்கா? கவனிங்க, கர்த்தர் இருக்காரு. இந்த கர்த்தர் இருந்ததுனால அந்த ஒடுக்கப்பட்டவனையும் கடன்பட்டவனையும் முறுமுறுக்கிறவனையும் இவன் யாரை ஆக்குறான்னா திறமை உள்ளவனா மாத்துறான், தாளந்துகள் நிறைந்தவனா மாத்துறான், பராக்கிரமசாலிகளா மாத்துறான். பின்னாடி தாவீதினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க படிக்கும்போது 37 பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. இந்த 400 பேர்ல அந்த 37 பேர் அடக்கம். தாவீது கூட தேவன் இருந்ததுனால இவங்க எல்லாரும் யார் ஆயிட்டாங்க? பராக்கிரமசாலி ஆயிட்டாங்க. என்ன கவனிங்க, நான் மாற்று வார்த்தையில் சொல்கிறேன். கர்த்தர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கடன்பட்டவர்களாக இருக்கலாம், முறுமுறுக்கிறவர்களாக இருக்கலாம், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆளாக இருக்கலாம், திறமை இல்லாத ஆளாக இருக்கலாம், தாளந்து இல்லாத ஆளாக இருக்கலாம், வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இருக்கிற இடம் எங்கே? கர்த்தர் இருக்கிற இடம். முடிவு என்ன தெரியுமா? எல்லாரையும் பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் மாற்றி கூட வந்து சேர்ந்த எல்லாருக்குள்ளும் இந்த 400 பேரோட ஆவி உள்ள போது அவ்வளோ பேரும் தாவீதுக்கு யாராயிட்டாங்க? உயிர் கொடுக்கக்கூடியவராய் மாறினார்கள். காரணம் என்ன? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அப்போது ஆண்டவர் ஒரு ஊழியத்தோடு இருந்தா, ஒரு சபையோடு இருந்தா அது வளரும், அது பெருகும். அங்கே இருக்கிறவர்கள் திறமை உள்ளவர்களாக, தாழ்ந்துள்ளவர்களாக மாறுவார்கள். உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒன்றுமே நமக்கு இல்லையே, நமக்கு ஒரு பைபிள் கூட படிக்க தெரியல, ஒரு ஜபம் கூட பண்ண தெரியலையே, வேதம் கூட சரியாக வாசிக்க தெரியலையே, சொன்னால் கை கால் கடகடன்னு ஆடுதுன்னு கவலையப்படாதீங்க. கர்த்தர் தந்திருக்கிற இடத்துல மாத்திரம் நிலைச்சு நின்றுங்க. உங்களை யாரை மாற்றுவார்? பராக்கிரமசாலியாக மாற்றுவார். நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களையும் ஒரு உபயோகமுள்ள கருவியாய் மாற்ற என் ஆண்டவர் ஆள முடியும். ஏன்னா நான் உத்தரவாதம் தருவேன், இந்த ஊழியம் கர்த்தருடையது. இந்த இடம் உங்களை எல்லா எல்லையிலும் மேன்மைப்படுத்தும். நீங்கள் இப்போ இருக்கிறத விட பல எல்லைகளில் விருத்தி அடைந்து, பல எல்லைகளில் மேன்மை அடைந்து மேலே நிற்கிறத பார்க்க முடியும். நீங்கள் கடன்பட்டு இருந்தாலும் சரி, முறுமுறுக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, வேலை வெட்டி இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் முடிவு உங்களை ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக மாற்ற என் ஆண்டவர் ஆள முடியும்.